உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஆமாம், வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது, அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2 கிரகங்கள், 3 கிரகங்கள், 4 கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான். சேரும், அது நடக்காதுன்றது கிடையாது, கண்டிப்பாக நடக்கும் தான். ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் 2026 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுனே கூட சொல்லலாம். 6 கிரகங்கள் வந்து ஒன்றா சேர போகிறாங்க நம்ம கும்ப ராசியில். ஸோ கும்ப ராசியில் வந்து 6 கிரகங்கள் சேர்க்கை. கிட்டத்தட்ட எல்லா கிரகமே உள்ளே வந்த மாதிரி தான். குரு மட்டும் தனிச்சிருக்காரு. சந்திரன் 4 கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் 6 கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கடின உழைப்புக்கு பெயர் போன ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உண்மையிலேயே உள்ளபடியே யோக பலன்களை மட்டுமே தான் கொடுக்க போகுது. அதுக்கான கிரக காரணங்கள் நான் சொல்கிறேன். என்ன யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்புக்கும் கிடைக்காத அந்த ஒரு மரியாதை, மதிப்பு, செல்வாக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அது உண்மைதான். பணம் தான் எல்லாமே இங்கே. ஸோ அப்படின்றப்ப வந்து நீங்களே அதை நிறைய உணர்ந்திருப்பீங்க. பணத்தை வச்சு தானே நம்மளை மதிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்றது எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கும். ஸோ உங்கள் கையில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்க போகுது. இதுக்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பணம் வந்துட்டாலே 10 வந்துடுன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது இந்த பிப்ரவரி மாதத்தில். சிறப்பான யோக மாதம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். 2026 ஜனவரி மாதத்தை காட்டிலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இனி வரக்கூடிய 11 மாதத்தோட இது பெட்டராகவே இன்னும் வரக்கூடிய இந்த 10 மாதங்களை விட இது இன்னும் பெட்டராகவே இருக்குமோன்ற அளவுக்கு தான் நம்மளுடைய பார்வையில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவ்வளோ சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது? உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதை தேடி வரும். உங்களை மதிக்காமல் போனவங்க நீங்கள் உங்களோட அருமை தெரிஞ்சு வந்து உங்கள்கிட்ட நிற்க போகிறாங்க. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்குது. சுப காரியங்கள், அதாவது வீடு, மனை, தொழில், புது தொழில் துவங்குறது, இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் துறைக்கு, உங்கள் தொழிலுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்குறது, உங்களுடைய விருப்பப்பட்ட வாகனங்களை வாங்குறது, இப்படியான பல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து, ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை, ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை வந்து நடக்க இருக்குது. என்ன அப்படி நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது வைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதாவது 10ஆம் இடம்ன்றது வந்து காலியாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு கிரகங்கள் இருந்தால் நல்லது. அதுலேயும் அது அசுபராக இருந்தாலும் சரி, இல்லை சுபராக இருந்தாலும் சரி, அவங்க 10ஆம் இடத்துல யாராவது ஒரு கிரகம் இருந்துட்டாங்கன்னா நம்ம தொழில் சார்ந்து சிறப்பான யோக பலன்களை அடைய போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் அது வந்து சொல்லுவோம். இது லக்னத்துக்கும் சொல்லுவாங்க, ராசிக்குன்னு நம்ம சொல்லலாம். சந்திரன் அடிப்படையிலையும் 10ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 கிரகம், ஒருத்தரில் 2 பேர் இல்லை, 6 கிரக சேர்க்கை வந்து கும்ப ராசியில், அதாவது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர போகிறாங்க. 6 பேர் தொழில் ஸ்தானத்தில் அமர்றதுன்றது மிக அற்புதமான யோகம். அந்த 6 பேர் யார் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த 6 பேர்த்துக்கும் முழு சுபகிரகமான, முழு சுபத்துவ தன்மையோட கூடிய குரு பகவானுடைய அனுகூல பார்வை கிடைக்க போகுது. தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கின்றதே ஒரு அல்டிமேட்டான விஷயம். ஒரு மிக சிறப்பான யோகமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது எவ்வளோ பெரிய தோஷமாக தான் எப்பவுமே பலருக்கும் சொல்லக்கூடியது. அது உண்மையும் கூட தான். அனுபவத்திலையும் நம்ம அதை பார்த்துருக்கோம். பெரியவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. சித்தநாதர்களும் அதான் கொடுத்துருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. குரு பார்வை பட்டுச்சு அப்படின்னா அது மாந்தி தோஷமாகட்டும், பாதகாதிபத்திய தோஷமாகட்டும், எந்த தோஷமாக, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எந்த தோஷமாகட்டும் அது விலகி யோகமாக மாறிடும். அதாவது தோஷம் விலகிறத தாண்டி அது யோகமாகவே வேலை செய்யும். அந்த அளவுக்கு குருவுடைய பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்குது. ஸோ குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் தொழில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொழில் வளர்ச்சி நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். பொருளாதாரம் நம்மளோட மனநிறைவை, சந்தோஷத்தை கொடுக்கும். மனநிறைவும் சந்தோஷமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்படி பல நல்ல விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 கிரகம் சேருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னன்றதை பார்க்கலாம்.
ஆல்ரெடி ராகு அங்க தான் இருக்காரு. 10ஆம் இடத்துல ராகு பல தொழில செய்ற யோகத்த குடுப்பாரு. அவர் அங்க தான் இருக்காரு. அதுக்கு அடுத்ததா அ நம்ம மாசி மாசம் 1ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி மேல வந்து சூரியனும் அங்க வந்துருவாரு. புதன் வந்துருவாரு. மாத துவக்கத்திலே புதன் வந்து கும்பராசிக்கு வந்துர்றாரு. ஏற்கனவே ராகு இருக்காரு. வாக்கிய கணிதப்படி சனியும் அங்க தான் இருக்காரு. கும்பராசியில தான் தொடர்ந்துட்டு இருக்காரு. அ இவங்களோட சேர்ந்து உங்க ராசிக்கு 12க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாயும் வரப்போறாரு. அவருடைய மகர ராசி உச்சஸ்தானத்திலருந்து அவர் வந்து கும்பராசிக்கு வரப்போறாரு. கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு தொழில் கும்பராசி வந்து அ கும்பராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் வந்து அவர் அங்க வர்றதும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசிநாதன், உங்க ராசிநாதன் யாருன்னா, முழு சுபகிரகமான அசுரகுருன்னு சொல்லக்கூடிய அ சுக்கிரன் தான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியா இருக்காரு. அவரே அங்க தான் வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு தான் வரப்போறாரு. அப்ப கண்டிப்பான முறையில இவ்வளவு நாள் இன்னொருத்தவன்ட்ட கை கட்டி நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில சொந்தமா முதலீடு பண்ணி தொழில் துவங்குறதுக்கான யோகமான காலம். அதுக்கான வாய்ப்புகள எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். அதுபோக இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த சேர்க்கைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ வீடு கட்டுற முயற்சிகளுக்கு வெற்றிய குடுப்பாங்க. புது ஒரு கட்டமைப்ப நீங்க உங்களால ஒரு விஷயத்த நீங்க வந்து சாதிக்க முடிஞ்சுச்சு அப்படின்றத வந்து காட்டுறதுக்கான ஒரு காலமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போது. அதாவது கிட்டத்தட்ட வாக்கிய கணிதப்படி சனி பகவான் அங்க தான் கும்பத்தில இருக்காரு. தன்னோட சொந்த வீடு அவருக்கு. கூடுதலா ராகு அங்க இருக்காரு. சூரியன் இருக்காரு. செவ்வாய் வந்துட்டாரு. புதன் வந்துட்டாரு. சுக்கிரன் வந்துட்டாரு. 6 கிரக சேர்க்கை வந்து 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 10ஆம் இடத்துல 6 கிரக சேர்க்கைன்றது மிகச்சிறந்த உன்னதமான ராஜயோகம். இந்த 10ஆம் இடத்துக்கு 6 கிரகங்களுக்கும், அதுல இருக்க 6 கிரகங்களுக்கும் குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுன்றது மிக, மிக உன்னதமான யோகம். கண்டிப்பான முறையில இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள குடுக்கும். ஆ கூடுதல் விஷயமா வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இது ரொம்ப எளிமையா வெற்றியாகறதுக்கும், நம்மளுடைய நம்பிக்கைகள் எல்லாமே வந்து வெற்றியாகறதுக்கும் பக்தி ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துல ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருமோகூர்ல இருக்கக்கூடிய காளமேக பெருமாள் கோவில். நீங்க அங்க போனீங்கன்னா, காளமேக பெருமாள வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க எல்லா தடைகளையும் விலகி, உங்களுக்கான பொருளாதார முன்னேற்றமும், உங்களோட செல்வாக்கும், மதிப்பும் உயரும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவும் சிறக்கும். திருமண தாமதத்தில இருக்கிறவங்க, திருமண முயற்சி தடைப்பட்டு இருக்கவங்களுக்குமே திருமணம் கைகூடி வர்றதுக்குமான ஒரு சிறப்பான ஒரு காலமா வாய்ப்புகள வந்து திரும்ப ஒரு காலமேக பெருமாள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை. கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிரக யுத்தம் அப்படின்னும் சொல்லுவோம். அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா, கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அது சேரும் இடத்த பொறுத்து, சேரும் கிரகங்கள பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு இல்ல, பொதுவாவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலயும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில தான் லக்னம் கணிப்போம். ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைறதுன்றத பொறுத்து அவங்க ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரனும் ஆவான், ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆவான். இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்கு பார்த்தீங்களா? 2020 அப்ப இந்த 6 கிரக சேர்க்கை இருந்துச்சு. இதே கிரகங்கள் சேரல. வேற வேற கிரகங்கள் சேர்ந்து குரு, கேது, செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கலாம் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அப்பதான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு. இதெல்லாம் தொந்தரவுலாம் இருந்துச்சு. ஆனா என்னன்னா, அப்ப வந்து நல்லது செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ள மாட்டியிருந்தனால, நாமலாம் வந்து லாக்டவுன் உள்ள போய் வீட்டுக்குள்ள சிறைவாசம் இருந்துட்டோம். ஸோ அது நடந்தது இல்லையா? அப்படியான ஒரு 6 கிரக சேர்க்கையில இப்ப குரு தனிச்சு இருக்காரு. குருவுடைய அருளால நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க உண்மை. அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலா சொல்லும்போது, இந்த அ மா நவீன அறிவியல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால, நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேல விழக்கூடிய அந்த எரிக்கற்கள்லாம் தன் பக்கம் இழுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். நம்ம மேல விழக்கூடிய நமக்கு நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்கள, த தொ துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஜோதிடத்துல. அதுதான். அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால, அதெல்லாம் நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்ல அப்டின்னா வச்சுக்கோங்களேன், இந்த சனி, சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில உலகளாவிய அளவுல நெறைய பிரச்சனை, இயற்கை பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெருமழை, வெள்ளம், புயல், அ வாகன விபத்துகள், குறிப்பா வந்து இந்த ரா ராம் நாடுகளுக்கு இடையான யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமா மாத்தி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு, நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், கடமைப்பட்டுருக்கணும்.
இதே மாரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு. அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி அவர் உச்ச நிலைக்கு போப்போறாரு. குரு உச்ச நிலைக்கு போம்போது இந்த 6 கிரக சேர்க்கைகள் வந்து மாறிரும். அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும். குரு தொடர்ந்து நம்மள காத்து வந்துட்டு இருக்காரு. அதனால குரு அம்சத்துல இருக்கக்கூடிய தாய், தந்தை, ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வர்றது, அவங்களுக்கான சரியான மரியாதைய குடுக்குறது, பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் இந்த காலத்துல செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்கும். நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மாறிருவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகம். அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அத நம்ம தவிர்த்து போவே முடியாது. கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்கள் இனிமே கண்டிப்பான முறையில கிடைக்கும். அத நான் உறுதியா சொல்றேன். இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள், உடல் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள் இது எல்லாத்துக்கும் காரணமா உங்களுடைய சுயஜாதகத்துடைய பங்கு இருக்கு. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்துல இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? கோச்சாரத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ராசி அடிப்படையில உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் உங்களுடைய சுயஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு? பொருளாதாரம் எப்படி இருக்குன்றத பத்திலாம் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும், தீர்வையும் நான் தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ரிஷபராசி. ரிஷபராசி நல்லா இருக்கு டைம். சரிங்களா? ஆ முக்கியமா நீங்க வந்து ஆ உங்க பண விஷயத்துல நல்லாருக்கும். நீங்க பணம் கையில நல்லா சேரும். ஃபேமிலில நல்ல சந்தோஷம் வரும். நீங்க தான் டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க சில டைம். அதான் குழந்தைங்க கிட்டலாம் ஏதாவது டென்ஷன் ஆவீங்க. ரிலாக்ஸா இருங்க. நீங்க ஏற்கனவே ஜாலியான மனுஷன். அதே மாரி கொஞ்சம் ரிலாக்ஸா போங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லாருக்கும். டைம் நல்லாருக்கும். போயிட்டு சக்கரை பொங்கல் வைக்கிறது, உங்க குலதெய்வத்துக்கு என்ன நெய்வேத்தியம் நீங்க ரெகுலரா பண்ணுவீங்களோ, அத பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும். எது எதுலலாம் சிறப்பா இருக்கும்? நீங்க எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப நல்லாருக்கும். நீங்க ஏதாவது இப்ப இதுல ரிஷபத்தில நெறைய பேர் சினிமா துறையில இருப்பீங்க. அஸ்ட்ராலஜில நெறைய பேர் இருப்பீங்க. மீடியாஸ்ல இருப்பீங்க. இந்த மாரி அதுக்கு புது புது முயற்சிகள் எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த முயற்சிகள் வந்து நல்லபடியா வின் ஆகும். நீங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க, இல்ல வெளிநாடுக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்கனாலும், அந்த முயற்சிகளும் நல்லபடியா வின் ஆகும். அ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, யாராவது கல்யாணத்துக்கு இப்ப ட்ரை பண்றீங்க, கல்யாணத்துக்கு டைம் சூப்பரா இருக்கு. கல்யாணம் தாராளமா ட்ரை பண்ணலாம். அ அதே மாதிரி அ பிசினஸ் எதனா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, பிசினஸ்க்கும் டைம் தாராளமா ட்ரை பண்ணலாம். மகப்பேறுக்கு டைம் ரொம்ப நல்லாருக்கு. மகப்பேறுக்கு டைம் நல்லாருக்கு. முக்கியமா எதிரிகள் தொல்லைலாம் முடிஞ்ச அளவுக்கு குறையிற டைமுங்க இது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரலாம். நான் அதுக்கு தெய்வ வழிபாடு சொல்றேன். அத பண்ணீங்கன்னா, அந்த எதிரிகள் தொல்லையும் கம்மியாயிடும். அ லவ்வர்ஸ் யாருனா இருந்தா, அந்த ஈகோ இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா தல தூக்கும். இல்ல உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டுருக்கும். ஆனா ஒண்ணும் இல்ல. நம்ம தெய்வ வழிபாடு சொல்றோம். அத பண்ண பண்ண சுமூகமா மாறும். ஆனா யாருனா ஏற்கனவே லவ் பண்றீங்க, கல்யாணமா மாத்தணும்னா இது பெர்ஃபெக்ட்டான டைம். கல்யாணமா மாத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். இப்ப கல்யாணம் சொல்றோம். அ அதுக்கப்புறம் பிசினஸ் சொல்றோம். பிசினஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். இதுக்கெல்லாம் மெயினா என்னன்னா காசு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பண உதவி தேவை. லோன் தேடுறீங்க, இல்ல இன்வெஸ்ட்மென்ட் தேடுறீங்க, இல்ல உங்க பார்ட்னர்ஸ், இல்ல உங்க ஃபேமிலி கிட்டேருந்து ஏதோ காசு வர வேண்டியது இருக்குன்னா, அது வர்றதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். ஆ உங்களுக்கு இன்னும் பிசினஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து அத கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணீங்கன்னாவே கரெக்ட்டா இருக்கும். முக்கியமா உங்களுடைய அந்த புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அந்த புக்ஸ கரெக்ட்டா செக் பண்ணீங்கன்னாவே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுல கவனமா இருக்கணும்னா, இன்வெஸ்ட்மென்ட். நீங்க வந்து எதுல பணம் போடுறீங்களோ, தேவைப்பட்டா மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஏன்னா, அ ரிஷபக்காரங்களுக்கு வந்து முதல்ல நெறைய லேண்ட் வாங்க பிடிக்கும். அதுவும் ஃபார்ம் லேண்ட் மாரி சொல்லுவாங்க. அ லேண்ட் வாங்க பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். சி பிடிக்கும்ன்றது ஒண்ணு. இதுல பணம் போட்டா பணம் வரும்ன்றது ஒண்ணு. லாஜிக்கலா யூஸ் பண்ணணும். எ பிடிச்சது பண்ணுன்றது எமோஷனல் டிசிஷன். இதில போட்டா எனக்கு இது வரும்ன்றது தான் லாஜிக்கல். லாஜிக்கலா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது கரெக்ட் ஆகுன்றத பார்க்கணும். ஸோ, இப்போ இருக்கிற கோச்சாரம் பிரகாரம் எதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எனக்கு பணம் வரும்ன்றத ஒரு தடவ கன்சல்டேஷன் எடுத்துட்டு, பார்த்துட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்லது. இன்னொன்னுங்க நெறைய பேர் நான் மாசம் மாசம் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறேன். மாசம் மாசம் ஜாதகம் பார்க்கணுமான்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மாசம் மாசம்லாம் பார்க்க தேவையில்லங்க. ஒரு 6 மாசம் ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவ பார்த்தாலே போதும். ஏன்னா நம்ம இதில டீட்டெயில்டா போவோம். நம்ம 20, 30 நிமிஷத்துக்கு பார்ப்போம் ஒரு ஜாதகத்த.
டீட்டெயில்டாக போகும். இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாதுன்னு புட்டு புட்டு வச்சுருவோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இன்னொன்று ஃபேமிலி, அதான் சொன்னேன், ஃபேமிலியில் ஏதாவது சின்ன சின்ன கோவம் வர மாதிரி இருக்கும், குழந்தைங்க கிட்ட கோவப்படுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கோவில் போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வந்து எந்த மாதிரி கோவில் போகணுன்னா, ஒன்று குலதெய்வம் கோவில் போகலாம், இன்னொன்று இஷ்ட தெய்வம் கோவில். உங்களுக்கு பெருமாள் பிடிக்குமோ, முருகர் பிடிக்குமோ, இஷ்ட தெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகலாம். அதை தாண்டி உங்களுக்கு ரிஷபராசி, ரிஷப லக்னம், இது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு இது வந்து லைட்டாக மேட்ச் ஆக மாட்டேது சார்னுவாங்க. நீங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணுங்க. ஆக்சுவலாக இது ராசின்றது நம்ம சொல்லி பழக்கமாயிடுச்சு எல்லாருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம கேல்குலேஷன் வந்து லக்னம் வச்சு தான் மெயினாக போடுவோம். ரிஷப லக்னக்காரங்க உங்கள் லக்னத்தை வச்சு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கும், சரிங்களா? ஒரு கட்டத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதான் லக்னம். நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் இது ஒன்றும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நான் சொல்கிறது ட்ரை பண்ணி பாருங்க. மேட்ச் ஆகாமல் இவ்வளோ 1000 வருஷ கணக்கில் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம், மேட்ச் ஆகும். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம். லக்னத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபடலாம். இப்போ வந்து சிவராத்திரி வருது. சிவராத்திரிக்கு வந்து நீங்கள் வந்து சிவபெருமான முழு அலங்காரத்துலையும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் வழிபடலாம். முருகர் பிடிக்கும் அப்படின்னா வள்ளியூர் இருக்குது, வேலூரில் ரத்தனகிரி இருக்குது, திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது. வள்ளியம்மா இருந்த ஊருங்களே நிறைய இருக்குங்க. வள்ளியம்மா இருந்த ஊர்கள், அவங்க தவம் பண்ண இடம், அவங்க கோச்சிக்கிட்டு மறைஞ்சிருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருக்குது. நீங்கள் வள்ளியம்மா இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வழிபட சுக்கிரன் நினைச்சு பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா அவங்க தான் சுக்கிரன், அவங்க தான் லவ், சரிங்களா? தேவயானி அம்மா வந்து குரு, இந்த அம்மா தான் சுக்கிரன், இவங்க தான் லவ். ஸோ இது வேண்ட உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உடல்நிலையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப இனிப்பானவங்க, டயபெட்டிஸில் ஷூட் ஆகிறதுக்கு இவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, ஜாதகத்தை பொறுத்து. பட் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஸோ ஃபுட் கண்ட்ரோல் நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும், அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும், படிப்பு, வேலை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும், எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும், மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்கும், சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம், சரி? லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம், சரி? அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு, என்னென்னமோ போடுறோம். பொய் இருந்தால் இதை இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார், ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம், சரிங்களா? ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம். பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க. 2 மேஜராக 2 ஈவெண்ட் இருக்குது. தைப்பூசம் இருக்குது, சிவராத்திரி இருக்குது. நல்ல விரதம் இருங்க, நல்ல இது பண்ணுங்கள். இந்த 2ம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோஷம், இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த
தெரிஞ்சுக்கிட்டா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப ஞானிகள் இருக்காங்க. ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்க ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பார். சனி பகவான், கேது பகவான் ஸ்ட்ராங்கா இல்லாம பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸ்ல வரவே முடியாது. அப்ப ஆனா அவங்கலாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா, அவங்க அந்த தவ வலிமையால சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்த. இப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு தவத்துல போக வேண்டியதில்ல. ஏன்னா ஃபேமிலி லைஃப்ப பார்க்கணும். ஆனா, இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. தானியங்கள், நவதானியங்கள் மூலியமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் ஆஸ் எ ஃப்ரீக்வன்சின்னுவாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகள்ல அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லி தரோம். நெறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லி தரோம். வாழ்க்கையில நிம்மதியாவும், செழிப்பாவும் வாழ்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தரோம். அத எடுத்துக்கோங்க. அத எடுத்துட்டு இத ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ட்ரை பண்ண நெறைய வாழ்க்கையில நெறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும், சிவபெருமானையும், விஷ்ணு, பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, நீங்க எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு எப்போதுமே குடும்பம் ரீதியான ஒரு பற்றுதல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற அதிகப்படியாக விரும்புபவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி அந்த வருமானத்தை சேமிக்க முடியாதவர்களும் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் தான். என்னதான் இவர்களுக்கு வருமானம் கோடி கோடியா கொட்டுனா கூட அந்த கோடியில ஒரு பார்ட் இவர்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய சொந்த சேமிப்பிற்காகவும் இவர்கள் செலவு செய்யாத நபர்களாக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய அந்த சேமிப்பை, வருமானத்தை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப உல்லாச வாழ்க்கையை விரும்புபவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள். கொஞ்சம் கையில வருமானம் வந்தாச்சு போதும், உடனே அங்க போயிடணும், இங்க போயிடணும், இதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும் இப்படின்ற மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை விரும்புபவர்கள் அந்த ரிஷபராசி என்பர்கள். கையில காசு இருக்கும்போது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கையில காசு இல்லாத நேரத்துல எனக்கு மட்டும்தான் எந்த மாதிரியாக எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு மனக்குறையை உடையவர்களும் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். என்னதான் நம்ம உழைச்சு சம்பாதித்தாலும் நமக்குன்னு எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு மன கவலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் வந்து உழைக்கிறதுல பாத்தீங்கன்னா மாடு மாதிரி உழைப்பாங்க. அதாவது எப்படி நம்ம காளை மாடை எல்லா விஷயத்துக்கும், விவசாயம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்களும் சரி, இவர்களை சார்ந்தவர்களும் சரி, இவர்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்களை பிழிஞ்சு எடுக்க முடியுமோ. ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சொந்தமா தொழில் செய்யறதா இருந்தா நல்ல தொழில் செய்வாங்க. கடைசி நேரத்துல ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். இப்படி இவர்களினுடைய உழைப்பு எல்லாமே ஒரு வீணாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அது ஏன் மேடம் அப்படி மாத்திரம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அதே சுக்கிரன் தான் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரும் கூட. அந்த 6ஆம் இடம்ன்றது கடன் மூலமாக வருமானத்தை வாங்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட. அடுத்து 8ஆம் இடம்ன்றது அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வருமானத்தை கொடுப்பார். அது எல்லாத்தையுமே என்னத்துக்கு செலவு பண்ணுவீங்க? ஒரு ஹைஃபையா இருக்கணும், நம்மளுடைய தகுதியை வெளியிடத்திற்கு நல்லா காட்டணும், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்தை விரும்புவர்கள் நீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட காரணங்கள்னால அந்த விஷயத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போது, உங்களுடைய 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம ஏன் இந்த மலையை வாங்கினா என்ன, நம்ம ஏன் இந்த கடலை இழுத்து நம்ம இந்த உப்பு தண்ணியில இருந்து நல்ல தண்ணி செஞ்சானே, இந்த மாதிரி ஆகலாம் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாறாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இதையே செய்யக்கூடாது, அதையே நம்ம பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த பிசினஸ பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அடிமைத்தனத்துல வேலை செய்யணும், இப்படி எல்லாம் அந்த வேலையை விடுறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மாதத்துல இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல 5 ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா
எல்லா தொழிலையும் செய்யணும்னு நினைப்பாரு. அதே இடத்துல 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருந்தாரு அப்படின்னுச்சுன்னா, உங்களுடைய சுய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் செய்ய போறோம், தொழில் சம்பாதிக்க போறோம், கோடீஸ்வரனா ஆக போறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணோட்டங்கள் அதிகப்படியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதுக்கு நடக்குமா? நல்லதா இருக்குமா மேடம் எங்களுக்கு? அப்ப நாங்க தொழில் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்திற்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரியாக இருக்கும். கோச்சார கிரகங்கள் அப்படின்ற போது டிரான்சிட்ல கிரகங்கள் போகும்போது இந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே போகும். அப்போ நம்மளுடைய வலுவான சூழ்நிலை, இப்போ ஒரு பிசினஸ் செய்யணும் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, நீண்ட காலத்திற்கு அந்த பிசினஸ் செய்யணும். ஒரு 20 வருடமாவது கண்டினியூஸா நம்ம தொழில் பண்ணினாதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மையை பெறும். அப்படி இருக்கும்போது அந்த 20 கால அளவிற்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் பாசிட்டிவா இருக்கா, இல்ல நெகட்டிவா இருக்கா, இல்ல இப்ப பிசினஸ் செஞ்சா நானு நடுத்தருவுக்கு வந்துருவேனா, இப்படி எல்லாம் நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சூழல். ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் செஞ்சு விட்டு போகக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லும் வடுவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு நம்ம வடிவேல் காமெடியை எடுத்துக்கலாம். போற போக்குல எதையோ செஞ்சு விட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கோச்சார கிரகங்கள் போகிற போக்குல நமக்கு ஏதாவது ஒரு சில வினைகளையும் ஒரு நல்லதையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக செயல்படும். 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது நல்லதான், ஆனாலும் அது ராகுவோட சேர்ந்து இருக்கு. அதனால ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் நானு 5 வருடம் 10 வருடமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 6 மாசமாக வேலை இல்ல, ஒரு உத்தியோகத்துல சரியான ஒரு சூழ்நிலை இல்ல, எனக்கு இப்போ நான் சேமிச்சு வச்ச பணம் ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கு மேடம், அதை வச்சு நான் இந்த மாதிரியாக தொழில் செய்ய போறேன், அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. இது உறுதியாக நடக்கும். அப்போ அதெல்லாம் நீங்க செய்யலாமா அப்படின்றத நீங்க இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எதுவுமே கன்சல்ட் பண்ணாம டைரக்டா நீங்க அந்த 15 லட்சத்தை யார்கிட்டயோ நம்பி ஒப்படைக்கிறீங்க, யார்கிட்டயாவது தொழிலுக்கு போடுறீங்க, இல்ல நீங்களே சுயமாக தொழில் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 1 மாசம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த மாசத்துல இருந்து பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா பாத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய உயர் பதவிகள், வருமானங்கள் இதெல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இருக்கிற வேலையை விடக்கூடாது. இருக்கிற வேலையில நல்ல பதவி, ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது, அதுல இருந்து நம்ம எப்படி முன்னேறது அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்திரம் எண்ணி யோசிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அடுத்து இந்த இடத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, குழந்தைகளினுடைய வளர்ச்சியில நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இடைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதத்துல முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே திருமணமே ஆகல, எனக்கு எதுக்கு 2வது திருமணம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க அந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுத்தீங்க, உங்களுடைய திருமண வரன்களை தேடக்கூடிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதத்துல இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதாவது உங்களுடைய வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, குடும்ப ஒரு ஃபேமிலி அமைப்புலையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டாக செயல்படுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த பிப்ரவரி மாதம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம். உங்க கையில நிறைய பணப்புழக்கம் அப்படின்றது வரப்போகுது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க, யாரையும் நம்பி அந்த பணத்தை கொடுக்காதீங்க. இந்த ரிஷபராசி பெண்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மறைவான சில இந்த பணம்லாம் நிறைய வச்சிருப்பாங்க, எங்கேயாவது ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பர்ஸ்ல வெளியில இருக்கக்கூடிய பர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான் இருக்கும். ஆனா சாரி கடியில, இந்த மாதிரியான கிச்சன்ல, இந்த மாதிரியாக பாத்தீங்கன்னா மறைவாக நிறைய இடங்கள்ல அந்த பணப்புழக்கம் அப்படின்றது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதுல இருந்து சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது.
இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு வெளிநாட்டுல தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தகவல் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.